சார் ஜெனரலா பாஜகல வந்து டபுள் இன்ஜின் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. ஆ மேல மோடி, கீழ எடப்பாடின்னு ஒரு டபுள் இன்ஜின் பாலிடிக்ஸ் அமைந்தால், தமிழக மக்களுக்கு என்ன நடக்கும்? நீங்க இதுக்கு சொல்லணும்னா இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் 2024 தேர்தல் சமயம் நடக்குது. அப்போ சில இன்புட்ஸ்லாம் நம்ம குடுக்குறோம். குடுக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமிட்ட நம்ம குடுக்குறோம் ஒரு இன்புட். என்ன அப்டின்னா, "ஏங்க இது வந்து ராகுல் காந்தியா, நரேந்திர மோடி அவர்களா?" இப்டின்னு பார்க்கப்படக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல்ல வந்து நீங்க வந்து நரேந்திர மோடி அவர்கள எதிர்த்து பேசினா, உங்களுக்கு கூடுதலா வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நரேட்டிவ நீங்க எப்படி செட் பண்ணுவீங்க? அதுக்கு அவர் சொன்ன இது என்னன்னா, தனிப்பட்ட விதத்தில அவர் என்ன தாக்கி பேசினது கிடையாது. அப்படின்னும் பொழுது நான் அவர ஏன் விமர்சிக்கணும்? நான் விமர்சிக்க மாட்டேன். நீங்க அப்படியே பொருத்தி பாருங்க. ஒரு ஏர்போர்ட்ல சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கேட்கிறார் பன்னீர்செல்வம். இந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. இந்த வாய்ப்பு மறுக்கப்படுதுன்ற ஒரே காரணத்திற்காக, உங்களை சந்திப்பது என்னுடைய பாக்கியம் என்று சொன்னவர், 3, 4 நாட்கள்ல அப்படியே மாற்றி, இந்த கூட்டணியில் இருப்பது ஆபத்து அப்படின்னு தன்னுடைய ஆலோசகரை வைத்து சொல்ல வைக்கிறார். அப்படின்னும்போது நீங்க புரிஞ்சுக்கலாம். தலைமை பண்பு அப்படின்றது என்னன்னா, கூட்டணியில் இருக்கிறோம் என்றால், அந்த கூட்டணிக்கு நேர்மையா இருக்கணும். கூட்டணி விட்டு வெளில வரோம்னா, வெளில வரோம்ன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தான். அதற்கு காரணங்கள் இருக்கும். கூட்டணியில சேருவதற்கும் காரணங்கள் இருக்கும். சேருவதற்கான காரணம் என்னன்றத நம்ம தெளிவுபடுத்திட்டோம். இது என்ன அப்படின்னா, திமுக அகற்றப்பட வேண்டும்.